ஆசீர்வாதம்னா என்னன்னா, கர்த்தர் தான் எனக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுக்கிற பலன், கர்த்தர் கொடுக்கிற ஆற்றல், கர்த்தர் கொடுக்கிற திறமை, கர்த்தர் கொடுக்கிற தாளந்து. ஆமென். எல்லாரும் சொல்ற மாதிரி நான் பணத்தை தேடி போலங்க, காசை தேடி போலங்க, நான் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை தேடி வரேன். அது கண்டிப்பா எனக்கு எல்லாம் நிறைவே கொடுக்கும். நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் கர்த்தர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். நான் அவரே தேடுறேன். போக்கஸ் மாத்திரவே கூடாது. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். அப்ப இனிமேல் ஜெபம் எப்படி வரணும்? கர்த்தாவே என்ன ஆசீர்வதியும் இல்ல, கர்த்தாவே என்ன ஆசீர்வதித்தபடியா நன்றி. நீங்க யாரு? நல்லா சொல்லுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எல்லாம் என்ன தேடி எல்லா ஆசீர்வாதங்களும் வரும். ஆமென். நான் நம்ப ஆரம்பிக்கிறேங்க. கர்த்தரின் ஆசீர்வாதம் இந்த வருஷத்துல அளவில்லாத நம்மள கொண்டு வந்து என்ன பண்ணும்? சேர்க்கும். அதனால ஆசீர்வாதங்களின் ஆண்டு. என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒருத்தர் கர்த்தர் இருக்கிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்போம் நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆமென். அப்ப கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை, கர்த்தரின் ஆசீர்வாதமே அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, அது மாத்திரம் தான் அவன் ஐஸ்வர்யவனா மாற்றும். கர்த்தரின் ஆசீர்வாதம் சொல்லுங்க. கர்த்தரின் ஆசீர்வாதம் என்னை ஐஸ்வர்யவனாய் மாற்றும். ஆமென். அப்போ அதுதான் ஒரு காரியத்தை செய்யும். அப்போ ஐஸ்வர்யம் சொல்லும்போது நான் சொன்னேன் ஆசீர்வாதம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்குதுங்களா? ஆசீர்வாதம்னா நாம் நினைக்கிறபடி பணம், பொருள், வீடு, காரு இல்லை. ஆசீர்வாதம் என்னென்னா அதெல்லாம் உண்டாக்கக்கூடியது. அப்போ நம்ம மெயினில் பார்த்துட்டு இருக்கிறோம். மெயினாக பார்க்கும்போது இல்லையா, அதான் சொல்கிறாரு பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு. அதை நான் ஃபோக்கஸ் பண்ண எதெல்லாம் எனக்கு வேணுமோ அதெல்லாம் எங்கள் அப்பா அறிஞ்சிருக்கிறாரு. அப்பாவை நான் அறிந்து கொள்ளும் போது, அப்பாவை நான் தேடும் போதெல்லாம் அப்பா எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க. அப்போ எல்லாம் 1 by 1 வந்துட்டு என்ன பண்ணும்? அப்போ நீங்கள் இது வரைக்கும் எதை தேடி போனீங்களோ அதெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நாள் இருக்குது. அப்போ நான் அவரை தேட போகிறேன், நான் அவரை நாட போகிறேன், அவரையே சார்ந்து இருக்க போகிறேன். அவரே நீங்கள் சார்ந்தீங்கன்னா உங்களுக்கு என்னது தேவையோ அதை எல்லாம் அவர் உங்களுக்கு கொடுக்க போதுமானவர் என்ன பண்ணுறாரு? அவர் சொல்கிறாரு பாருங்க, கூட கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. என்ன கொடுக்குறாரு? கூட இல்லை, பக்கெட்டு கிடையாது, எக்ஸ்ட்ரா கொடுக்குறேங்கிறாரு. அப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியுமா? முடியும். 5 அப்போ 2 மீன் 5000 பேர் போஷித்து மீதி இருந்துச்சா? இருந்துச்சு. எத்தனை கூட இருந்துச்சு? 12 கூட இருந்துச்சு. அப்போ யோசிச்சு பாருங்க. அவர் பாருங்க, அவர் சொல்லிட்டாருன்னா அதை செய்ய அவர் போதுமானவரா? இன்னைக்கு நீங்கள் நம்பணும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லியிருக்குதா, அதை நான் நம்ப ஆரம்பிக்கிறேன், அதை நான் பேச ஆரம்பிக்கிறேன். அப்படி பேசும்போதெல்லாம் அது நம்ம வாழ்க்கையில் பலிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த திங்கள் டு வெள்ளியில் பார்த்தோம், நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றுன்னு. ஆமென். அப்போ நான் பேச 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 எனக்குடைய வாழ்வு தொடங்க ஆரம்பிக்கும். துவங்கும் போதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ண இன்னும் பேச. அப்போ குணசாலினுடைய வாய் எப்படி இருக்குன்னு சொன்ன ஞாபகம் இருக்குதா? வந்தவங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஞான விலங்க திறக்கிறாள், தயவுள்ள போதங்க நாவில் மேலே. அப்போ நீங்களும் நானும் என்ன பேசணும், எதை பேசணும், எப்படி பேசணும், என்ன பேசினா என்ன விளைவுகள் வரும்னு நமக்கு தெரியும். சில பேர்லாம் பார்த்தா தெரியும். சில பேரை காயப்படுத்தும்படியே பேசினா காயமாகுன்னு தெரியும். ஆனால் பேசிட்டு வரும், வலிக்குன்னு தான் சொன்னேன் அப்படின்னு. நம்ம அவங்கள நீங்கள் நினைக்கிறீங்க அவங்கள வலி உண்டாக்கணும், அந்த வலி உங்களுக்கு அது நமக்கு தெரியுதில்ல. வலிக்கு ஒன்று பேசி முடிச்சுட்டா அப்படி இல்லை இல்லை இல்லை, அந்த வலியை நான் சுமந்துட்டு வரேன். அதனால் நான் அதாவது தயவுள்ள போதகம் என் வாயிலிருந்து என்ன பண்ணும்? வரணும். யாரை பார்த்தாலும் குடும்பத்தை கட்டக்கூடிய வார்த்தை, பிள்ளைகளை கட்டக்கூடிய வார்த்தை, பிள்ளைகளை உயர்த்தக்கூடிய வார்த்தை தான் நம்மகிட்ட என்ன பண்ணும்? வரணும். அப்படி வரும்போதெல்லாம் அதன் மூலமாக ஒரு வாழ்க்கையில் ஒரு புதிய எதிர்காலமும் புதிய வழி என்ன பண்ணும்? உங்களுக்கு பிறக்க ஆரம்பிக்கும். அப்போ ஆசீர்வாதம்னா என்னன்னா, கர்த்தர் தான் எனக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுக்குற பலன், கர்த்தர் கொடுக்குற ஆற்றல், கர்த்தர் கொடுக்குற திறமை, கர்த்தர் கொடுக்குற தாளந்து. ஆமென். ஆமென் சொல்லமா? இப்போ பிள்ளை நல்லா பாடுது, அது கர்த்தர் கொடுத்து தாளந்து கொடுத்துருக்கிறார், ஆற்றல் கொடுத்துருக்கிறார், திறமையை கொடுத்துருக்கார், வல்லமையை கொடுத்துருக்கிறார், அபிஷேகமும் பண்ணியிருக்கிறார் இல்லையா? அப்போ ஞானத்தை பற்றி சொன்ன ஞாபகம் இருக்குதுங்களா? சாலமோன் தேவன்ட்ட ஞானமுள்ள இருதயத்தை கேட்குறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா ஞானமுள்ள இருதயத்தை கேட்டுட்டப்பா, அவனுக்கு கேளாத ஐஸ்வர்யத்தை கேட்கவே இல்லை.
ஐஸ்வர்யத்தை சாலமோன் கேட்கவே கிடையாதுங்க, கேட்காமலே வருது. இன்னைக்கு நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கேட்கும்போது கூட வரும். ஆமென். அதுதான் பாருங்க, இந்த உலகத்திலே பாருங்க, திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆணைய பெண்ணை திருமணி கொடுக்குறாங்க இல்லையா? பொண்ணை திருமணி கொடுக்கும்போது பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்களா என்ன? எல்லாம் போகுது, கட்டில் போகுது, மெத்த போகுது, ஹேர் பில்லு போகுது, சைடு ஊசி போகுது, என்னென்னமோ போகுது, எல்லாம் போகுது. ஏன்னா அது கூட என்ன பண்ணும், அம்மா போயிட்டு எப்பா நீ பொண்ணை தான் கேட்ட, பொண்ணு அனுப்பிட்டப்பா, நீனாச்சு பொண்ணாச்சு, அப்படி யாரும் சொல்கிறாங்களா என்ன? அப்போ பொல்லாதவர்களே நீங்கள் எல்லாத்தையும் கொடுக்கும்போது நல்ல தேவன் என்னத்தெல்லாம் கொடுப்பாரு. அப்போ நல்லவராகிய நாமளே ஆண்டு சொல்கிற பொல்லாதவர்கள் நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற என் தகப்பன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறார், தகப்பனை உள்ளத்தை அங்கே புரிய வைக்கிறாரு. நீங்கள் நமக்கு புரியணும், என் தகப்பன்ட்ட நான் என்ன கேட்டாலும் அதை கொடுக்க போதுமானவர் என்ன பண்ணுறாரு. அப்போ நான் கேட்குறதெல்லாம் கொடுக்க போதுமானவரேன். அப்போ நான் அவரையே தேடுறேன், அவரையே நாடுறேன், அவரையே சார்ந்து இருக்கிறேன். அப்போ அப்படி ஆசீர்வாதம் என்ன ஐஸ்வர்யம் பணக்காரனை மாத்துறது இல்லை, பணத்தை சம்பாதிக்கிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்போ இது வரைக்கும் பணத்தை சம்பாதிச்சுன்னா ஏன் ஐஸ்வர்யம் வரும்னா பணத்தை சம்பாதிக்கவே போகிறேன். நான் அடிக்கடி கிராமத்தை சொல்ல பாருங்க, குழு கட்டுறதுக்காக போயிட்டுருக்கேன். எதுக்கு தான் போயிட்டுருக்கிறேன்? குழு தான் ஒரு டார்கெட்டு, மிஞ்சவே முடியாது. அடுத்த குழு கட்டும், அடுத்த தப்பு கிடையாது, அதை கட்டி முடிப்பீங்க. ஆனால் அது இல்லை என் டார்கெட்டு. ஐஸ்வர்யம் சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுக்குறாராம், அதை கேட்ட ஞானத்தை கொடுக்குறாராம், அதை குறித்த எண்ணத்தை கொடுக்குறாராம். அப்போ அதில் போகும்போது பார்த்தோன்னா எதெல்லாம் நீங்கள் சீக்கிரிக்கீங்களோ விடுதலையாக்கி கொண்டு வருகிறாராமே. அப்போ ஏன் கொண்டு வர்றாருன்னா கர்த்தரின் ஆசீர்வாதம் அதை தான் செய்யும். விட்டுட்டு போகவே சொல்லுங்க, விட்டுட்டு போகவே போகாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு காரியத்தை செய்யும், செய்து முடிக்கும். ஆமென். அப்போ கர்த்தரின் ஆசீர்வாதம் இப்படி தான் நடக்கணும் நமக்கு தெரியுது. அதில்தான் ஆபிரகாம் குறித்து பார்த்தோம், ஈசாக்கு குறித்து பார்த்தோம் இல்லையா? ஆபிரகாம் பிள்ளை இல்லாமல் இருக்கிறான், அநேக ஜாதிக்கு தகப்பனா கர்த்தர் என்ன பண்ணுறவனை மாற்றுகிறார். இவனுக்கு ஈசாக்கு தண்ணி இல்லாத தேசத்தில் இருக்கிறான், தண்ணியை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறார். ஆமென். அப்போ இதெல்லாம் ஏன்னா அது ஆசீர்வாதம். ஏன்னா ஆபிரகாம் மட்டும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறாரு சொல்லி எப்படி சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உன்னை சபிப்பேன், பூமியில் வம்சம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வருஷம் ஆசீர்வாதங்களின் ஆண்டில் நீங்கள் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று அனுபவீர்கள். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்போ அந்த அந்த ஆசீர்வாதத்தை நான் தேடுறேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் பணத்தை தேடி போகலைங்க, காசை தேடி போகலைங்க, நான் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை தேடி என்ன பண்ணுறேன், வரேன். அது கண்டிப்பாக எனக்கு எல்லா நிறைவும் என்ன பண்ணும், கொடுக்கும். நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் கர்த்தர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். நான் அவரே தேடுறேன். ஃபோக்கஸை மாற்றிடவேன் கூடாது. பொருளே வந்தால் கூட பொருளை பார்த்துருவேன், பார்த்த உடனே சோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், கர்த்தரை தான் என்ன பண்ணும். எத்தனை ஆமென் சொல்லுது? 3000 வந்துச்சு இல்லை, இந்த 3000 பண்ணி எத்தனை பேர் போனதுன்னு தெரியல. அதை சொல்ல சிஸ்டர், 3000 வந்தோடனே 3000தோட போன ஆள்லாம் இருக்குது சபைக்கு வராமல். அந்த 3000 தீர்ற வரைக்கும் பிஸியாக இருக்கும். தீர்ந்தோடனே என்ன பண்ணும், என்ன வந்து தான் போன தடவை 1000 ரூபா கொடுத்தான், 1500 கொடுத்தான், ஆனால் 3000 தான் கொடுத்தான், எங்கே போச்சுன்னு சொல்கிற கர்த்தர் கூட கொடுக்குறேன்னு. ஹல்லேலூயா. 3000 கொடுக்குறேன், அதுக்கு மேலே என்ன பண்ணுறேன். எத்தனை ஆமென் சொல்கிறது? அப்போ நன்மையான எந்த ஒரு ஈவும் பூர்ணமான எந்த ஒரு வரமும் வரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவதுக்கு இறங்கி என்ன பண்ணுறது வந்துருக்குது. அது சொல்லும் போதில்ல, அதில் எந்த ஒரு வேற்றுமையும் நேரில் என்ன பண்ணல. அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அவர் அதை மாற்றிக்கவே. கர்த்தரை ஏன் நம்பலான்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி ஐஸ்வர்யமாக்குன்னா, அவர் ஒன்று சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, சொன்ன வார்த்தையை அவர் மாற்றிக்கவே மாட்டார். ஏன்னா சொன்ன சொல்லை நிறைவேற்றுகிற தேவன் என்ன பண்ணுறாரு, ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அவர் உயிரே போனாலும் அது என்ன பண்ணுவார், செய்து முடிக்க போதுமானவராய். அப்போ எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறதால தான் அது சொல்கிறாரு. எத்தனை ஆமென் சொல்லுது? இப்போ நாமெல்லாம் சொல்லிட்டு செய்ய முடியாமல் இருக்கும்போது சாரிப்பா அப்படின்னு ஒரே வார்த்தை முடிச்சிருவோம். அவர் நம்ம சாரி கேட்குறவர் இல்லவே, செய்து முடிக்க போதுமான என்ன பண்ணுறாரு. அவ்வளோதான் யோபு சொல்கிறான், தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து ஒன்றும். அப்போ யோபுக்கு எல்லாம் போச்சு, அதை எப்படி எடுக்கிறதுன்னு அவனுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாரு. எப்படி கற்றுக் கொடுத்த பிறகு அவன் சொல்கிறான் பாருங்க, அப்பா எல்லாம் போச்சு, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன், என்னது ஓட்டை எடுத்து சுரண்டிட்டு இருக்கிறான், உடம்பெல்லாம் ரணகலமாக ஆகி போச்சு. ஆனால் அவனுக்குள்ளார ஒரு எண்ணம் வருகிறது, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது? அப்போ கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்குள்ளார வரும்போது எதெல்லாம் எனக்கு தடையாக இருக்குதோ அது எல்லாவற்றையும் அந்த ஆசீர்வாதம் மாற்ற முடியும். அதான் சொல்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை
அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் முடிவு பண்ணும், கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நான் நம்புகிறேன், அந்த கர்த்தரை நம்புகிறேன், என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆமென். சாபத்தை கொடுக்குறவர் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது இல்லையா? பாலாக் பிலேயாம் விஷயத்தில் பார்க்கும்போது பார்த்தோன்னா, பாலாக் வந்து பிலேயாமை அழைத்து கொண்டு வந்து அவனை ஜனங்களை சபிக்கிறதுக்கு கூட்டு வரான். மெனக்கிட்டு பணம் கொடுத்து கூட்டு வரான். ஆண்டவர் அங்கே வந்து வாயை மாத்துறார். இவங்களை வந்து சபிக்கவே முடியாதுங்கிறான். ஏன்னா இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இன்னைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். அப்போ இனிமேட்டு ஜெபம் எப்படி வரணும்? கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் இல்லை, கர்த்தாவே என்னை ஆசீர்வதித்தபடியா நன்றி. ஜெபம் எப்படி வரணும்? கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்தபடியா நன்றி. இந்த நன்றி உள்ள இருதயமா வந்துட்டீங்கன்னா, நீங்க எதற்கெல்லாம் நீங்க யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களை நோக்கி என்ன பண்ணும்? ஆமென். அப்ப நீங்க யாரு? நல்லா சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எல்லாம் என்னை தேடி எல்லா ஆசீர்வாதங்களும் வரும். ஆமென். அப்போ அங்கே யாராலையும் அந்த ஜனங்களை அசைக்கவே முடியல. இன்னைக்கு சொல்கிறேன், உங்களையும் யாராலும் அசைக்கவே. ஆமென் சொல்லலாமா? அப்போ நான் ஆசீர்வதிக்கிறேன் சொல்கிறா இல்லையா? உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். கர்த்தர் கையில் எடுக்கிறார். ஒரு மனுஷன் என்ன பண்ணுற? கையில் எடுத்து சொல்கிறாரு, உன்னை யாரெல்லாம் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்கள நான் ஆசீர்வதிக்கிறேன், உன்னை யாரெல்லாம் சபிக்கிறாங்களோ ஆபிரகாம் நான் சபிக்கிறேன், நீ கவலைப்படாதங்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நீ யோசிக்காத, நான் இருக்கிறவனுக்கு பக்க பலமா. இன்னைக்கு உங்களை கர்த்தர் பார்த்து சொல்கிறாரு, ஆசீர்வாதத்தின் தேவனுக்கு பார்த்து சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த ஆசீர்வாதத்தை தேவனை நம்பி இருக்கிறியா, சார்ந்து இருக்கிறியா? உன்னை ஆசீர்வதிக்காம நான் இருக்கவே எது வர அமைன்னு சொல்லுது. சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் மேலே கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கு. என்னை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் என்னை மாற்றுகிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. ஆமென். அப்போ நல்லா முடிவு பண்ணிக்கிட்டு இந்த வார்த்தைகளை பேசிட்டு என்ன பண்ணும்? இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லலாம்? அப்போ பேச 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 சொன்னாலே அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு. நீங்களாம் அந்த 5-10க்கு வந்து நின்று பாருங்களேன், பயங்கரமாக இருக்கும். அந்த 5-10 நின்னீங்கன்னா எப்படி இருக்கும்? என்னடா அது 5-10க்கு எல்லாம் பயங்கர பிரைட்டாக இருக்கும். என்ன பண்ணும்? பயங்கர பிரைட்டாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் ஒரு முறை கலந்து பாருங்களேன், நீங்கள் உங்கள் தூக்கம் போயிடும். உங்கள் தூக்கம் என்ன பண்ணுறோம்? தூக்கத்தோடு வந்து உட்காந்தா கூட தூக்கம் என்ன பண்ணுறோம்? போயின்னா அங்கே அவ்வளோ பிரைட்டாக என்ன பண்ணும்? இதுலேயும் சில பேர் வீடியோவை மறைச்சிட்டு ஆடியோவில் இருக்கிறவங்க 2-3 பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அது நமக்கு பிரச்சனை இல்லை. நாம் பிரைட்டாக இருக்கிறோமா? அதான் சொல்கிறேன், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. யாராக இருக்கிறீங்க? நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க. உங்களெல்லாம் எங்கே கொண்டு வைக்க போகிறாரா? மலை மேலே இருக்கிற பட்டணமா மேலே வைக்க போகிறாரு. நீங்கள் மறைச்சா கூட அதை மறைக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தான். உங்கள் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வருது, டபுள் டோர் போட்ட ஃப்ரிட்ஜ் வருது, எப்படி எடுத்துகிட்டு போவீங்க? நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போவீங்க? அந்த இருப்பா 12 மணிக்கா வரும்னா கூட மூச்சிட்டு இருப்பான். 12 மணிக்கு ஒருத்தவன் என்னமோ ஒரு வண்டி வந்து நிற்குதுன்னு அதை மறைக்கவே சொல்லுங்க, மறைக்கவே முடியாது. நான் மலை மேல் இருக்கிற பட்டணம், ஆள் இல்லை பட்டணம். இந்த சிதம்பரம் பட்டணம் எங்கே போய் நிற்க போகுது? மலை மேலே இருக்க போகுது. நீங்கள் நானும் அதுக்கு ஆளாக என்ன பண்ணுறோம்? எத்தனை ஆமென் சொல்லுது? அப்போ அதை மறைக்கவே முடியாது. சொல்கிற மறைக்க முடியாது. ஆமென். இப்படி தான் ஒவ்வொரு ஆசீர்வாதமும். உங்களுக்கு என்ன வேணுமோ, எனக்கு வேணும் ஃப்ரிட்ஜு, அது டபுளோட பேசிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வாஷிங் மிஷின் வேணுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெஸ்ட்டாக வேணுமா? நீங்கள் என்ன விரும்புகிறீங்க? நீங்கள் பாருங்களேன், பிள்ளைகளை பார்க்கும்போது கடையில் கொண்டு போய் விட்டுட்டு, என் பிள்ளை கொண்டு விட்டப்ப கேட்க முடியாது என்ன வேணும்னு. அது கேட்குறது பில்லு போட முடியாது என்னால். ஆனால் என் சின்ன பிள்ளையா இருக்கும் கொண்டு விட்டுருங்களேன், இது கேட்டவொன்னே இதில் ஒரு 5 சேலை வாங்கி கொடுத்தோன்னா அப்படியே கையில் அள்ளிக்கிட்டு, ஓ எங்கள் அப்பா 5 வாங்கி கொடுத்துடான்னு சொல்லுவோம். ஆமாம் தானே, சத்தத்தை காணுவேன். அப்போ இன்னைக்கு அப்பா உங்களை போய் சொல்கிறாரு, குழந்தை போல இப்போ நின்றுட்டு கடையில் நிற்கிற உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, நீ எதை சொன்னாலும் வாங்கி கொடுக்க போதுமானவரை. இப்போ எப்படி ஆகி போச்சு அப்படின்னா, எல்லாமே இந்த இஎம்ஐயை சார்ந்தே போயிடுச்சு. எதை சார்ந்து போயிடுச்சு? இப்போ இந்த இஎம்ஐ வாங்க ஈஸியாக இஎம்ஐன்னு போட்டுடுறான் பாருங்க. அப்புறம் காசு கட்டலாம் கஷ்டமாக்கி விட்றான் இல்லையா? அப்போ ஈஸியாக பிடிச்சி கவுக்குறான். நம்ம ஆண்டவர் ஈஸியாக பிடிச்சி கவுக்குறோம் இல்லைங்க, ஈஸியாக அழைச்சி ஈஸியாக ஆசீர்வதிக்கிறவர் என்ன பண்ணுறாரு? ஹல்லேலூயா. அப்போ ஈஸி இஎம்ஐலாம் முடியணும். நான் அதாவது இஎம்ஐக்கு எதிரி கிடையாது.
நீ இஎம்ஐயை யார்கிட்டையும் போய் கடன் கேட்காம கட்டுறியா, யார்கிட்டையும் பிச்சு பிடுங்காம கட்டுறியா, பிரச்சனை கிடையாது. அப்போ கர்த்தர் லீட் இருக்குன்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன், இந்த ஏசி நான் இஎம்ஐயில் தான் போட்டிருக்கிறேன். இது ஒன்றும் நான் பெரிய டார்கெட் பண்ணியெல்லாம் கிடையாது. ஜோம் பண்ண லீடு ஆச்சு, அதுக்குரிய பணம் வந்துச்சு, வந்தவொடனே வாங்கினேன். புரியுதுங்களா? அப்போ ஏன்னா நம்முடைய மைண்ட் எப்படிலாம் ஈஸியாக கொண்டு போய் நம்ம சிக்க வச்சிடறான். அப்போ சிலது நமக்கு கரெக்டாக வருது, ஒரே ரொக்கத்தில் அதை வாங்கணும். நான் அப்போல்லாம் கீழே பரம்பிக்கு போகும்போது தெரிச்சு ஓடும். என்ன பண்ணும், நான் மட்டும் போனேன்னா தெரிஞ்சு ஐயா வராருன்னு. நான் 2-3 பேராக போயிட்டு வச்சுக்கலேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. வந்துட்டான்டா வசூல் பண்ணுறேன், வந்துட்டான் போடுறோன்னு பிச்சு அடிச்சுட்டு ஓடும். அப்புறம் போன போது தான், புள்ள ஐயா தான் வந்திருக்கிறாரு, நீ வேற அப்படிங்க. இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஏன்னா நமக்கு என்னன்னா வண்டி வந்தால் எதுதான் வரும், புதகமான ஒரு வண்டி நிற்கும், ஏழகமான வண்டி நிற்கும் இல்லையா. நான் இப்போ இந்த தெற்கு மாவட்டம்லாம் போவோம் பாருங்க, அங்கேயும் அதே பிரச்சனை தான். வண்டி போச்சுன்னா அங்கெல்லாம் நமக்கு தெரியாது, ஒரு போச்சுடா அரை வந்துட்டாங்கடா இன்னைக்கு. ஏன்னா அப்படியே இருக்கிறாங்க, அது தப்பு. புரியுதுங்களா? நீ ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவர் என்னோட இடைப்படுறார், அதை கூட திராணி இருக்குதுன்னா பிரச்சனை இல்லை. திராணிக்கு மிஞ்சி செஞ்சுட்டு நீங்கள் சொல்லக்கூடாது, திராணிக்கு மிஞ்சி கர்த்தர் என்ன சோதிச்சுட்டாரு. அவர் ஒரு நாளும் சோதிக்கிறவரே அல்லவே அல்ல. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா கர்த்தரின் ஆசீர்வாதம் என்ன செய்யணும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதில் போக ஆரம்பிப்போம். அதில் போக ஆரம்பிச்சுன்னா கர்த்தரின் ஆசீர்வாதம் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே என்ன பண்ணும் இருக்கும். நான் நம்ப ஆரம்பிக்கிறேங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் இந்த வருஷத்தில் அளவில்லாத நம்மள கொண்டு வந்து என்ன பண்ணும் சேர்க்கும். அதெல்லாம் ஆசீர்வாதங்களின் ஆண்டு. என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒருத்தர் கர்த்தர் இருக்கிறார். எனக்கு யாராவது பிரச்சனை கொடுக்குறானா அவனை அடிக்கிறதுக்கு ஒருத்தர் கர்த்தர் இருக்கிறார். நான் யார்கிட்டையும் போக வேண்டிய அவசியம் இல்லை, எதை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை நம்பி என்ன பண்ண போகிறேன், எதோ அமேன்னு சொல்கிறது. அப்போ கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். அப்போ இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். எசேக்கியேல் 34:25. நான் அவர்களுக்கு சமாதான உடன்படிக்கை செய்து, அதாவது கவனன்ட் ஆஃப் பீஸ், ஒரு உடன்படிக்கை பண்ணுறாராம். அந்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கைன்னா பீஸ்னா சமாதானம். இதை ஷலோம்னு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்போ ஷலோம் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு என்ன எபிரேய மொழியில் அர்த்தம்னா நத்திங் மிஸ்ஸிங் நத்திங். அப்போ ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் குறைவுபடாது, ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் உடையப்படாது. அப்போ எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த தேவன் உங்களுக்கு என்ன பண்ண கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். அப்போ ஆசீர்வாதங்களின் ஆண்டில் நீங்கள் முடிவு பண்ணணும், இன்னைக்கு எனக்கு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கிறாரு, அந்த சமாதான உடன்படிக்கையாக இருக்குது. அந்த உடன்படிக்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் என்னை என்ன பண்ணும் சேரும். சொல்லாமா, என்னை சேரும். ஆமென். 26 படிங்களேன். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென். போன வாரம் சொன்னேன் ஆசீர்வாதம் பஸ்ஸு, ஆமாம் தானே. இந்த வாரம் ஆசீர்வாதம் சீசனுக்குள்ளார போகிறோம். எதுக்குள்ளார போகிறோம் சொல்லுங்கள், ஆசீர்வாதம் சொல்லுங்கள. இது வெயில் சீசனா, இது மழை சீசனா, இது குளிர் சீசனா சொல்லுவோமா சொல்ல மாட்டேன். இப்போ இது என்ன சீசன் நமக்கு சொல்லுவோம், ஆசீர்வாதமான சீசன். இங்கிலீஷ் தெரியலாம் தெரியுது பாருங்க, சீசன்னா சீசனுக்கு தமிழ் வார்த்தை கிடையாது, இங்கிலீஷ் வார்த்தை, அது நல்லா நமக்கு விளங்குது. அப்போ சொல்கிறாரு, இங்கே சொல்கிறாரு, ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென். என்ன சொல்கிறாருன்னா ஆசீர்வாதமான மழை பெய்யும் சொல்லும்போதுன்னா அந்த மழை பொழிந்து எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தோ அதே போல் ஆசீர்வாதத்தின் மழை பெய்ய போகுது. என்ன மழை பெய்ய போகுது சொல்லுங்கள், ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்போ மழை பெஞ்சு இந்த பூமியை நினச்சி எப்படி அதாவது விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கணும் ஆகாரத்தையும் எப்படி அதை ஏற்படுத்துகிறதோ அதே போல் ஆசீர்வாதத்தின் மழை என் வாழ்க்கையில் வரும்போது அந்த மழை என் வாழ்க்கையில் ஒரு பெரிய விளைச்சல் என்ன பண்ணும் ஏற்படுத்தும். ஆமென். இன்னொரு சங்கீதம் 68 படிங்களா, 68:9 தேவனே சம்பூர்ணமான மழையை. அப்போ இங்கே ஆசீர்வாதான மழையை சொல்கிறாங்க, அங்கே சம்பூர்ணமான. அப்போ எல்லா விதத்திலையும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து சம்பூர்ணமாகவும் நிறைவாகவும் பெருக்கவும் கர்த்தர் வைக்க போதுமானவராய் இருக்கிறார். அப்போ இங்கே சொல்லும்போது சொல்கிறார் இல்லையா 26 நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக மாற்றி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதம் மழை
பெய்யும். பெஞ்சு என்ன பண்ணு சொல்லி பாருங்க, வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை. அப்ப அடுத்து சொல்றார், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று. என்ன சொல்றாருன்னா, எப்பா உன்னை எதெல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறியோ அதையெல்லாம் நான் முறித்து போட போதுமான தேவன் என்ன பண்றாரு. அப்ப எது முறிக்குன்னா, அந்த ஆசீர்வாதம் எந்த நுகத்தடி உங்களை போட்டு அழுத்துதோ அதை என்ன பண்ண, அதுலேருந்து என்ன பண்ண, உங்களை விடுவிச்சு வெளியில கொண்டு வரும். அப்ப வெளியில உங்களை கொண்டு வருங்கிறத எத்தனை பேர் விசுவாசிக்கிறது? ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா இது ஆசீர்வாதத்தின் சீசன். சொல்லுங்க, ஆசீர்வாதத்தின் சீசன். சொல்லுங்க, ஆசீர்வாதத்தின் சீசன். ஆமென். அடுத்து சொல்றாரு பாருங்க, இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதில்லை, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல். சொல்லுங்க, சுகமா இருப்பேன். சொல்லுங்க, சுகமா இருப்பேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும் போதெல்லாம் நான் சுகத்தோடு இருப்பேன், நான் பலத்தோடு இருப்பேன், நான் ஆரோக்கியத்தோடு இருப்பேன், நான் நீடி ஆயுள் இருப்பேன், கர்த்தர் என்னை வாழ வைப்பார். ஆமென். அப்போ ஆசீர்வாதமான மழை, சம்பூர்ணமான மழை, சமாதான உடன்படிக்கை, இதெல்லாம் எதற்காக கர்த்தர் செய்கிறார்னா, நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படியா. யோவான் சொல்கிறாள், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி என்ன பண்ணுறேன். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதம் வரும்போதெல்லாம் சுகம், ஆசீர்வாதம் இருக்கும்போதெல்லாம் பலன், ஆரோக்கியம், நல்வாழ் எல்லாம் என்ன பண்ண எனக்குள்ளார வந்துக்கிட்டே இருப்பான். அப்போ தத்தளிக்கவே விடவே. சொல்லுங்க, தத்தளிக்க விட மாட்டார். ஆமென். மல்கியா 3:10 அது சொல்கிறா இல்லையா, ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலைகளை கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு மழை பொழியும் போது எப்படி அது வருஷிக்கப்படுகிறதோ அதே போல ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் வருஷிக்கப்படும். ஆமென். அப்போ ஆசீர்வாதமான மழை, சம்பூர்ணமான மழை. இங்கே சொல்ல, ஆசீர்வாதத்தை உனக்கு என்ன பண்ண போகிறேன், மழை போல வருஷிக்க பண்ணுகிறேன்னு சொல்கிறார். எத்தனை பேர் அதை ரிசீவ் பண்ணுறது? ஆமென். நமக்கு நிறைய கர்த்தர் வார்த்தை கொடுத்துருப்பாரு, ஆனால் நிறைய பேர் அதை ரிசீவ் பண்ண தெரியாது. ஆனால் ரிசீவ் பண்ணும்போது அதை நம்மளுடைய என்ன பண்ணும், மாறும் இல்லையா. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபோன் இருக்குது இல்லையா, நமக்கு நெட்டு ஆஃப் பண்ணி வச்சுருப்போம், ஆனால் அலைவரிசை இருந்துக்கிட்டே என்ன பண்ணும் இருக்கும். ஆனால் அதை நெட்டை ஆன் பண்ணும்போது அதை ரிசீவ் பண்ணுறேன்னு அர்த்தம். நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உட்காந்த இடத்துல இருந்து நீங்கள் முடிவு பண்ணும், ஆசீர்வாதம் மழை என் வாழ்க்கையில் என்ன பண்ணும், பெய்யும், என் குடும்பத்தில் பெய்யும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் பெய்யும், என் குறைவெல்லாம் மாற்றும், என் தாட்சியெல்லாம் மாற்றும், என் வறண்ட நிலத்தை வயல் நிலமாக என்ன பண்ணும், மாற்றும். சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கணும், என்ன இந்த சீசன் ஆசீர்வாதத்தின் சீசன். சொல்லுங்கள், ஆசீர்வாதத்தின் சீசன். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் படிக்கலாமா? லேவியாரகம் 26:4 பாருங்களேன். நான் ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும், வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். பாருங்களேன், நல்லா நல்லா விளைவிக்கணும். அப்படியே அங்கே வந்திருக்கும். அப்போ ஆண்டவர் சில காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த பூமியில் சில காரியம் மாறுதலாக முடியும் போதெல்லாம் நமக்கு அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த வார்த்தைகள் வரும்போது நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியும். ஆனால் இன்றைக்கி ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தோன்னா வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கிலலாம் வரும்போது காஷ்மீரில் இருக்கிற அந்த பனி நம்ம சிதம்பரத்தில் பொழிஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு வீடியோ போட்டாங்க. யாரும் பார்க்கல போட்டிருக்கு, தம்பி பார்த்துருக்காப்புல. அப்படியே கார் பஸ்லாம் போகும் பாருங்கள், அது மேலே பனி என்ன பண்ணும், கொட்டி கிடக்கும். அந்த கார் பஸ் அங்கே மாதிரி போயிட்டே இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு யோசிக்கிறான் பாருங்கள். இன்றைக்கி முடிவு பண்ணும், நீங்கள் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான மழை பெஞ்சு அதில் ஒரு விளைச்சலை நீங்கள் பார்க்காம இருக்கிறீங்கன்னா அதை குறித்த எண்ணம் உங்களுக்கு அதிகமாக வராமல் போயிடுச்சு. நான் காலையில் சொன்ன கீழப்பரம்பு சொல்லும்போது, கீழப்பரம்புன்னு சொல்லும்போது அங்கே நிலம் எத்தனை முறை தான் விளையும், ஒரே போகம் தான், அவ்வளோதான். அதில் சில பேர் அதில் ஊடு பயிராக என்ன போடுவாங்க, உளுந்து போடுவாங்க, பச்சை பயிர் போடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே கிடையாது. நான் சொன்னேன், நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் இப்படியே பார்த்துட்டீங்க. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் ஆசீர்வாதம் மழையை பெய்ய வைக்கிறார். அங்கே சொல்லுது பாருங்கள், லேவியராகம் 26 எப்படி இருக்கும் அந்த ஆசீர்வாதம் மழை பெய்யும் போது. பூமி தன் பலனையும், வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும், திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். என்ன சொல்றாருன்னா,
ஒன்று முடிஞ்சா அடுத்தது வரும், அடுத்து முடிஞ்சா அடுத்து வரும். இப்படி தொடர்ந்து ஒரு ஆசீர்வாதம் என்ன பண்ணும் அவங்களுக்குள்ளார வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம பார்க்குற ஊரில் பார்த்தோன்னா ஒரே போகம் தான் என்ன பண்ணுது. நான் சொன்னேன், இப்போ நீங்கள் இப்படியே வாழ்ந்துட்டோம், ஏன்னா வானம் பார்த்த பூமியாக வாழ்ந்துட்டோம். அப்படியே நம்ம போக்கியத்துக்கு எடுத்த கூட என்ன பண்ணுவோம், 20,000க்கு ஒரு ஏக்கர் 20,000 வச்சிங்கன்னா போக்கியம் வாங்குறோம் வச்சிங்களேன், 20,000 வாங்குவோம், ஒரு போகம் என்ன பண்ணுவோம் வைப்பாங்க. அதோடு சரி, அடுத்த வருஷம் தான் என்ன பண்ணுவோம். அப்போ அவங்ககிட்ட சொல்லும்போது தான் சொல்லுவோன்னா, போக்கியம் எடுக்கும்போதே இங்கே ஒரு முறை தாங்க விளைய முடியும், நிறைய கொஞ்சம் பார்த்து குறைச்சி கொடுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்து மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் முடிவு பண்ணணும், இல்லை நான் 3 போக கூட என்னால் விளைய வைக்க முடியும், இந்தா உனக்கு நான் 60,000 தரேன், நான் என்ன பண்ண போகிறேன், பயிர் வைக்க போகிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அப்போ சொன்னேன், இப்போ எப்படிலாம் அதெல்லாம் எப்படி முடியும் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு 100 ஏக்கர் வச்சுருக்கிறீங்க, இல்லை ஒரு 10 ஏக்கர் வச்சுருக்கீங்களேன், 10 ஏக்கரில் 1 ஏக்கர் உங்களுக்கு என்னது ஏரியை என்ன குளமாக ஆக்கிடுறீங்க. 1 ஏக்கர் என்ன பண்ணுறோம், குளமாக ஆக்கிறோம். குளமாக்கி தண்ணி நின்றுச்சு, இப்போ ஒரு போகம் முடிஞ்சிருச்சு, இன்னொரு போகம் என்ன பண்ணுவோம் அந்த குளத்தை நம்பி. ஆனால் அது மாதிரி யாரும் யோசிக்கிறது, ஏன்னா அவங்க நினச்சிட்டாங்கன்னா ஒரு போகம் தான் வாழ்க்கை முழுக்க அப்படி இருந்துட்டாங்க. ஆனால் இங்கே சொல்லுது விதைக்கிற காலம் வரைக்கும் அறுப்பு காலம் இருக்குன்னு. ஏன்னா சீசன் வந்து என்ன பண்ணும், மாறி மாறி என்ன பண்ணும். அங்கே சொல்லுது இல்லையா, சங்கீதம் 1 சொல்லும்போது சொல்லுது இல்லையா, அந்த வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்னு சொல்லுது இல்லையா, நீர்க்காலும் உரமாக நடப்பட்டு தன் கால தன் கனியை தந்து இலை இறக்க மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லுது இல்லையா. அப்போ நாம் இது வரைக்கும் என்ன நினச்சி செஞ்சிட்டோம்னா, இந்த ஊரில் ஒரு போகம் தான், அவ்வளோதான் அப்படி முடிவு பண்ணிட்டோம். ஆனால் சில பேர் விலையை பண்ணுற விளைச்சி தான் என்ன பண்ணுறான், 2 போகம் அடிச்சிட்டு தான் இருக்கிறான். ஆனால் நாம் என்ன முடிவு பண்ணிட்டோம், ஒரு முறை தான் யோசிச்சிட்டோம், அதற்கு தகுந்தாற் போல வாழ ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு தகுந்த போல வாழ்ந்தால நம்மளோட வாழ்க்கையே நம்ம மாற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போது நீங்கள் பாருங்களேன், 3 வேளை சாப்பிட்ணும், நான் ஒரு வேளை தான் சாப்பிடுவேன்னு முடிச்சு அப்படி இருக்கும். மற்றவங்க 3 வேளை சாப்பிட்றத பார்த்து நம்ம என்ன பண்ணுறது, பொறாம நான் மாற்றிக்கிட்டேன்ப்பா அவ்வளோதான். சில பேர் பார்த்தீங்கன்னா காலைல டீ மட்டும் தான் குடிப்பேன், சாப்பிட மாட்டோமாங்கிறேன். தப்பு கிடையாது. அவங்க சாப்பிட்லாங்க, அடுத்து சாப்பிடாம இருந்தால் நீங்கள் வயிறு எரியவும். என்ன சொல்ல வரேன்னா, நாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம். அதனால் நமக்குள்ளார மாற்றங்கள் வருவதற்கு நம்ம அனுமதிக்கவும் இல்லை, மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் அந்த காரியத்தை அதை நமக்குள்ளார உட்படுத்துறதும். இப்போ நீங்களும் ஒரு வேளை நீங்கள் கடனை வாங்கி கட்டி இப்படியே போயிட்டீங்கன்னா அதை ஒரு முடிக்கிறதுக்கு நீங்கள் முடிவு எடுக்கலை. நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க, படித்து மேலே வர்றோம்னா அதை என்னால் படிக்க முடியும்னு ஒரு முடிவுக்கு என்ன பண்ணல. இப்படி எல்லாத்தையும் ஒரு முடிவு நீங்கள் முடிவு பண்ணாமல் கத்தரை வழியும் போது கத்தரை இன்னைக்கு சொல்கிறாரு, இது வரைக்கும் விட்டுட்டியா, இன்னைக்கு நீ முடிவு பண்ணும் ஆசீர்வாதத்தின் சீசனுக்குள்ள என்ன பண்ணுறேன்னா வந்திருக்கிறேன். சிங்கப்பூரில் இருந்து பாருங்கள், சிங்கப்பூரில் வந்து எந்த விளைச்சலும் கிடையாது, எல்லாமே இண்டஸ்ட்ரி ஏரியா தான். தண்ணினாலும் மலேசியிலேருந்து தான் வாங்கி குடிப்பான், தண்ணி வரும், சூப்பரான தண்ணி. இங்கெல்லாம் மினரல் வாட்டர், அங்கே மினரல் வாட்டர் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லாமே பியூர் வாட்டர் தான். ஆனால் பாருங்கள், அந்த சிங்கப்பூரில் ஒரு ஏரியை வச்சு தண்ணி நிரப்பி வைப்பான். ஏன் நிரப்பி வைக்கிறான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்று ஏதாவது ஃபயர்ஸ் ஆகி போச்சுன்னா தண்ணி அவன் எடுப்பான் அங்கே. 2வது ஒன்றுக்காக வைக்கிறான், ஒருவேளை அந்த தண்ணி அங்கே வாங்குறான் இல்லையா, அங்கே வாங்குகிற தண்ணியில் டீலிங்கில் சரியாக அவனுக்கு அமையாமல் போச்சுன்னா இந்த தண்ணியை சுத்திகரித்து அவன் அனுப்பிடுவான். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணுறான், அங்கே தண்ணி கிடைக்காது வாய்ப்பே கிடையாது. அந்த அக்ரிமெண்ட் முடிகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முடியாது, திரும்ப அக்ரிமெண்ட்டை பார்த்துருவான் அவன், எல்லாம் செய்வான். ஆனால் என்ன பண்ணுறான் அவன், தண்ணி என்ன பண்ணுறான் தேக்கி. அப்போ இன்றைக்கி நாம் என்ன இருந்துட்டோன்னா, வீரான ஏரியில் தண்ணி வந்தா இது அப்போ மட்டும் ஏரி மாதிரி, நாம் ஒரு ஏரி, நாம் ஒரு குளம். ஏன்னா அந்த மாதிரி எண்ணமே நமக்கு என்ன பண்ணல, சத்தத்தை காணும். சீசனை மாற்றணும். சீசன் என்ன பண்ணும், ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த புயல் வந்துச்சு இல்லையா, இலங்கையில் இருந்து ஆரம்பிச்சது இல்லையா, இலங்கையை போட்டு தள்ளி முடிச்சுது. அப்படியே வந்துச்சு பாருங்க. அது வந்து அப்படியே ஸ்டாண்ட் பையாக நின்று அப்படியே வேதாரண்யத்திலிருந்து நாகப்பட்டினத்திலிருந்து மயிலாடுதுறையில அடி பின்னி மழை எடுத்துச்சு, நம்ம ஊர் அடிச்சிச்சு. அந்த ஒரே அதுக்கு முன்னெல்லாம் 2 புயலாவது வந்துடும், 2 புயல். ஆனால் அந்த ஒரே புயல் 1 மாதத்தை முடிச்சிருச்சு. இன்னைய வரைக்கும் குளிருது. ஆமாம் தான், இன்னை வரைக்கும் சாரல் அடிக்குது இல்லைங்களா. அப்போ யோசிச்சு பாருங்க, இது இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணி போகுது, நமக்கும் அதுக்கு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் தூரம். ஆனால் 400 கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கும்போதே சீசன் மாறுது, குளிருது இல்லையா, கதன்னு இருக்குது, என்னென்னமோ மாறுது, எல்லாத்தையும் உணர்றோம். ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், ஆசீர்வாதத்தின் சீசனுக்குள்ளார நீங்கள் வர போகிறீங்க. அதான் சொல்ல வரேன், இது வரைக்கும் விலை இல்லையா, இனிமேட்டு விளையும்.
இது வரைக்கும் ஒரு போகமா, இனிமேல் 2 போகம், இது வரை 2 போகமா 3 போகம். ஏன்னா ஆசீர்வாதத்தின் துவக்கத்துக்குள்ள நான் என்ன பண்றேன், எத்தனை ஆமென் சொல்லுது. ஏன்னா பண்படுத்தும்படியா காக்கும்படியா தேவன் அங்க வச்சும் போது எப்படி சொல்லி கொடுத்தாரு, எப்பா ஆதாமே ஏவாள் நீங்க எப்படி ஆரம்பிக்கணும், பழுகவும் பெருகவும் நிரப்பும்படியா உங்களை உருவாக்கி இருக்கிறேன், அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நீங்க பழுக பண்ண முடியும், நீங்க பெருக பண்ண முடியும். ஏன்னா உங்க அப்பா பழுக பண்ற அப்பா, உங்க அப்பா பெருக பண்ற அப்பா, உங்க அப்பா நிரப்பக்கூடிய அப்பா. அப்ப சீசனை நம்ம தான் மாத்தணும். என்ன பண்ணும், என் தலையெழுத்து அப்படி சொல்லக்கூடாது. கணவனை பார்த்துட்டு என் தலையெழுத்து உன்னை கட்டிட்டு, இல்லை இல்லை என் தலையெழுத்து நான் இன்னைக்கு மாத்துறேன், என் குடும்பத்து தலையெழுத்தே மாத்துறேன். எத்தனை ஆமென் சொல்லுது. உங்க குடும்ப தலையெழுத்து என்ன பண்ண போறீங்க, மாற்ற போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது. அப்ப ஆசீர்வாதம் சீசனுக்குள்ளார வரணும். எதுக்குள்ளார வரணும், அப்ப இன்னைக்கு முடிவு பண்ணும். அப்ப இங்க சொல்லுதே போராடிப்பு காலம் வரைக்கும், விதைப்பு காலம் வரைக்கும், விதைப்பு காலம் வரைக்கும், அறுப்பு காலம் வரைக்கும், திராட்சை பழம் பறிக்கு காலம் வரைக்கும் இருக்கு சொல்லுதே, அதெல்லாம் பொய்யா? இல்ல உண்மை. அப்ப அது உண்மைன்னா ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் நடக்கலன்னா அந்த உண்மையை எனக்கு நான் எடுத்துக்கல. எதோ ஆமென் சொல்லுது, நான் எடுத்துக்கல, நான் அதை விசுவாசிக்கல. அப்ப ஆசீர்வாதம் என்பது சாதாரணமானதல்ல, அது எந்த காரியம் வந்தாலும் மாற்றி அமைக்கும். ஆமென். அப்ப மாற்றி அமைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளோ எண்ணங்களோ சிந்தனைகளோ அதற்குரிய செயல்களோ என்கிட்ட இல்லாம இருக்கிறதால நான் அப்படியே என்ன பண்றேன் சொல்லுங்க. நீங்க அப்படியே இருக்கக்கூடாது. ஆசீர்வாதத்தின் சீசனுக்குள்ளார வாங்க. சொல்லுங்க, ஆசீர்வாதத்தின் சீசனுக்குள்ளார வாங்க. அந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். ஆமென். அப்ப இந்த உலகத்தை மாற்றி அமைக்கும்படியா நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதான் உலகத்தை கலக்கிறவர்கள் இங்க என்ன பண்ண இருக்கிறாங்க சொல்லும்போது, டீ கலக்கிறது இல்லைங்க, உலகம் சீர்கெட்டு போய் கிடக்குது, தலைகீழா போய்கிட்டு இருக்கு உலகம் இல்லையா. ஒரு நாட்கள்ல குடிக்கிறவன் அமைதியா இருந்தான், குடிக்காதவன் தான் பண்ணான். இப்ப குடிக்கிறோம் பயங்கரம் பண்றான், நம்ம குடிக்காத என்ன பண்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம், தலைகீழா கிடக்குது. யார் நிமித்தணும், அவன் தான் தலைகீழ கிடக்கிறானே, அவன் நிமித்துவான என்னைக்காவது. 3000 வந்துச்சுல்ல, எல்லாம் எங்கே தான் அவனை கிடப்பான், அங்கே கவுந்து கிடப்பான் இல்லையா. நான் இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்த மாதிரி ஒரு ஆள் நல்லா இன் பண்ணி டைட்டாக இன் பண்ணிகிட்டே படுத்துருக்குறான். நல்லா இன் பண்ணிருக்கான், அழகா பெல்ட்டு கிட்டு போட்டு சூப்பராக இருக்கிறான் ஆள். நல்ல கலராக வேற இருந்தான் பாருங்க, நல்ல வெள்ளையாக இருந்தான் ஒரு ஆள், ஆனால் கிடக்கிறான். அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ ஏதோ ஒன்று செய்யும்படியே ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அதுக்கு தான் ஞானம், அதுக்கு தான் பலன், அதுக்கு தான் ஆற்றல், அதுக்கு தான் திறமை, அதுக்கு தான் தாளந்துக்கு, அதுக்கு தான் வல்லமை, அதுக்கு அபிஷேகம். சும்மா கிடையாது. அப்போ இது வரைக்கும் தாறுமாறாக போயிடுச்சு இந்த உலகம். நான் அதை சீர்படுத்தும்படியாக கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஆமென். அதாவது சொல்கிறேன், பூமியில் வம்சங்களாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டுன்னா வெறும் ஆசீர்வாதம் அல்ல, என்ன பிரச்சனை மாற்ற முடியும். சுகவீனமாக இருக்கிறாங்களா, நான் எனக்குள்ளார சுகத்தை உங்களோட கொடுக்க முடியும். ஏன்னா ஏசு எனக்கு சுகம் கொடுக்குறவர் என்ன பண்ணுறாரு. அப்போ உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், காரியத்தை செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது. அப்போ சொல்லுங்கள், சீசன் மாறுது, ஆசீர்வாதத்தின் சீசனுக்குள்ளார வந்திருக்கிறேன். ஆமென். அது மாத்திரம் நீங்கள் சொல்கிறாரு பாருங்க, 10ஆம் வசனம். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை, போன வருஷம் அறுவடை வந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் இல்லையா. இப்போ மீதி 10,000 இருக்குது. இப்போ சொல்கிறேன், 10,000 இருக்கிறத எடுத்து வச்சுட்டு புதுசு நிரப்ப போகிறேன். சத்தத்தை காணுமே. 10,000 தெரியுமான்னு தெரில. எங்கள் ஊரில் தொம்பாங்க, எங்கள் ஊர் பக்கம்லாம் தொம்பை அதுக்கு பேர். உங்கள் ஊர் பேரில் 10,000 என்ன, அங்கே வந்து என்ன இருக்கும், தானியங்கள் கிடக்கும். என்ன பண்ணும். அப்போ யோசிச்சு பாருங்க, நான் என் நாட்கள்லாம் பார்த்தோன்னா பெரிய 10,000 இருக்கும். அதில் எல்லா மூட்டையும் அடுக்கி உள்ளே போட்டு வச்சுட்டு அதை காய வச்சு உள்ளே போட்டு அப்புறம் மேலே மூட்டையை வச்சுருப்போம் பாருங்க, அது கீழே வேறு திறக்கிறது ஒரு இருக்கும், அதை திறந்துட்டு தான் நெல்லெல்லாம் என்ன பண்ணும் அல்லு. நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே இப்போ நெல் இல்லை ஒன்றும் இல்லையே, இப்போ மோட்ரு எங்கள் வீட்டில் மோட்ரு இருக்குது பாருங்கள், எல்லாத்தையும் விட்டுரு. ஆனால் மோட்ருனா அந்த ஒரு நாட்களில் என் பிள்ளைகளுக்கு மோட்ருனா என்னன்னு தெரியாது. ஒரு நாள் அந்த வல்லத்துறையில் போய் மோட்டரில் குளிக்க வச்சேன். இதானா மோட்டருன்னு காமிச்சேன் பாருங்க, தலையை காமிச்சு சொல்லுது, அப்பா அப்படியே சிக்கலாம் ஓடுதுப்பா அப்படிங்குது. மோட்டரை பார்த்துதே, தண்ணியில் குளிச்சுதேன் இல்லையா, ரூம்லேயே குளிச்சு பழகி. ஒரு நாள் குண்டி ரோட்டில் அதை வடிச்சா அந்த அந்த என்னது அந்த மோட்டரை விட்டு வரமாட்டேன்ருச்சுவோ. அடுத்த நாள் ஜுரம் வந்துருச்சு, அது அடுத்த பிரச்சனை. ஊடே ஜுரம், ஏன்னா குடிச்சு பழக்கம். அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறேன்.
அப்போ இன்னைக்கு நான் இங்கே பார்க்குறேன், இங்கே சொல்லுது பழையதை விலைக்கிட்டு புதியதை நீ சேர்த்துக்கோன்னா ஏதோ புதிய ஆசீர்வாதம் என்ன பண்ணுது, எதுவும் அம்மேன்னு சொல்லுது. இப்போ சொல்கிறேன், இந்த மாதம் சம்பளம் வாங்கிட்டேன், செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அடுத்த மாதம் வந்துருச்சு, இதை எடுத்து வச்சிடுறேன், புது சம்பளம் தான் இருக்கிறேன். விளங்குதா? இது நல்லா விளங்கும். என்ன பண்ணுறோம்? அப்புறம் சொல்கிறோம் அடுத்த மாதம் வந்துருச்சு, இதை எத்தனை பண்ணுறோம், அடுத்து இந்த மாதத்தை எடுத்து வச்சு சாப்பிட்டே இருக்கணும். அப்படியே மீதி என்ன பண்ணணும், வந்தவொடனே எடுத்து வச்சுட்டு அடுத்து சாப்பிடணும். அப்புறம் ஏன்னா நீங்கள் பாருங்களேன், அதை சேர்த்து வைக்க முடிவு பண்ணணும். உடனே அதுலேருந்து ஒன்று உருவிடக்கூடாது. ஒன்று கத்தர் பார்க்க போகிறோம், இல்லை நான் சேர்த்து வைக்கிறேன். பழையதை விலைக்கு புதியதை நான் என்ன பண்ண போகிறேன், எத்தனை ஆமேன்னு சொல்லுது. அப்போ ஆசீர்வாதத்தின் சீசனுக்குள்ளார வரும்போது, அந்த ஆசீர்வாதத்தின் எண்ணக்குள்ளார வரும்போது நான் உடனே அந்த பணத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதில்ல, உடனே அந்த நெல்லை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதில்ல, அந்த என்னது 10,000 பிடிச்சிக்கிட்டு கிடக்கிறதில்ல, 10,000 பிடிச்சிக்கிட்டே ஐயோ குறைதாமல. எங்கள் சொல்லுவார், எங்கள் தாத்தா கேட்பார், டேய் தட்டி பாடுறா அப்படின்னு மேலே தட்டுவான். இந்த சரல் இல்லைப்பா, இதில் இப்படிக்கும் இதுதான் இருக்குது, 2 முடிஞ்சிச்சு. அப்போ 2 முடிச்சா இன்னொரு 4 மாதம் ஓடும். இல்லை இது சீசன் குறையவே குறையாது. அல்லேலூயா, குறையவே எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுது. அப்போ விலைக்கிட்டு வைப்பேன் சாப்பிட்டு இருப்பேன், அதுக்காக பட்டினி கிடக்கிறது இல்லை. அதுக்காக என்ன பண்ணுறதில்ல, ஒரு தொம்பையில் ஒரு ரகம் முடிஞ்சிச்சு, அப்பா ஒரு வேலை குறை, அடுத்ததை முடிச்சு ஒரு வேலை கொடு, அப்புறம் வெறும் தண்ணி மட்டும் குடின்னு சொல்கிறது இல்லைங்க. திருப்தியாய் சாப்பிட்டு நன்றாய் நடத்தி வந்த தேவனை நான் துதிப்பேன். அல்லேலூயா, எத்தனை ஆமேன்னு சொல்லுது. அப்போ நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும், கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நம்பக்கூடிய ஆளாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ சொல்கிறா இல்லையா, போன வருஷம் பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். உங்கள் நடுவில் என் வாசத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய். விஷயத்துக்கு வராரு, நீ இப்படிலாம் சாப்பிட்டு திருப்தியாக இருக்கும்போது நான் வருவோம் பாரு, நீ இன்னும் சந்தோஷமாக இருப்பேன், நானும் சந்தோஷமாக இருப்பேன். இதை எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுது. இப்போ உங்கள் வீட்டில் பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக இருக்கு வச்சுங்க, நான் வந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்போ நீங்கள் பிரச்சனைக்கு என்ன பண்ணுவீங்க, குறுன்னு பார்ப்பீங்க, இந்த நேரத்தை பார்த்து வந்துட்டாரே. இல்லை நானும் சந்தோஷமாக இருப்பேன், வரப்பாசும் சந்தோஷமாக என்ன பண்ணுவார், எத்தனை ஆமேன்னு சொல்கிறது. அதை விட்டு ஏன்னா எப்போ வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆமாம் தானே? இப்போ நீங்கள் வர வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, எங்கள் வீட்டுக்கு மட்டும் வந்துடாதீங்க, வருதாந்த எப்போ வரும் சொல்லிட்டு வாங்க, ஏன்னா அந்த மூட்டை முடிச்சா சரி பண்ண பண்ணும் வைக்கணும். இல்லை, ஒரு நாட்கள் வரும், அல்லேலூயா, எல்லாத்தையும் மாற்றுவார், எல்லா காரியமும் மாறும், எல்லா சூழ்நிலையும் எத்தனை ஆமேன்னு சொல்லுது. ஆமேன். அதுதான் பிள்ளைகளை பார்த்து நல்லா ஆசீர்வதிக்குன்னு சொன்னேன். இன்றைக்கி ஒன்று ஆசீர்வாதம் சொல்லி கொடுக்குறேன். கடைசியாக ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள், யாக்கோபு யோசேப்பு ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள். இதை பார்த்து முடிச்சிடும், நமக்கு டைம் ஆகிப்போச்சு. 49ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 49 22 வாசிப்போம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரை மேல். அப்போ யோசிச்சு பாருங்க, யோசேப்பு யாரா, உங்கள் பிள்ளை யாரா, இதுவா அப்படின்னு பார்த்துடாதீங்க. இதுவா, இதனால் ஒரு தண்ணி டம்ளர் கூட கொடுக்க மாட்டேங்குதுன்றல, இதுதான் கனி தரக்கூடிய தண்ணி. எப்படி ஊற்ற போகிறோன்னு தெரில. இந்த ஆசீர்வாதம் சீசன் மாறும்னா இதெல்லாம் ஊற்றணும். இதெல்லாம் என்ன பண்ணும், தண்ணி என்ன பண்ணும், வெந்நீரை ஊற்றிடாதீங்க, ஊற்றிடாதீங்க, செடியை பிடிங்க விடாதீங்க, சரியா? ஆத்திரமாக இருந்தால் கூட நல்ல தண்ணியை ஊற்றுங்க. ஹல்லேலூயா. அப்போ சொல்கிறா, யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையிலே கனி தரும் செடி. சும்மா இல்லை, கனி தரும் என்ன, தப்பாமல் கனி கொடுக்குற மரம் இருக்கு இல்லையா, அதை சொல்கிறாரு இங்கே. அவன் நீர் ஊற்றண்டையிலே நாட்டப்பட்ட கனி தரும் செடி. அப்போனா உஷ்டத்தை அவன் காணவே, சொல்லுங்க, உஷ்டத்தை காண மாட்டேன், சொல்லுங்க, உஷ்டத்தை காண மாட்டேன். ஆமென். அடுத்து சொல்கிற பாருங்களேன், வில் வீரர் அவனை மடமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால். அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை எல்லாம் அந்த வில்லுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. வில்லு உடஞ்சி போயிடுமோன்னு தான் நினைச்சது, வாழ்க்கை வீணாய் போயிடும் நினைச்சது. ஆனால் தேவனுடைய பலத்த கரம் அவனை பிடித்து அந்த உயர்வுக்குள்ளார கொண்டு வந்து என்ன பண்ணுச்சு, வச்சிச்சு. இன்னைக்கு உங்களை வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் உங்களை முழுகடிச்சிருமோ நீங்க நினைப்பீங்க. இல்ல, கர்த்தருடைய பலத்த கரம் உங்களை பிடிக்குது. ஆமென். சொல்லுங்க, பலத்த கரம், கர்த்தருடைய பலத்த கரம் என்னை பிடித்து எல்லாவற்றிலும் பலப்படுத்துகிறது,
பலப்படுத்துகிறது. ஆமென். அப்ப இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கல்மனையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. யாரால் ஆகுதான்? அப்ப நம்முடைய தேவன் என்ன பண்றாரு? கரத்தை பிடிச்சி பலப்படுத்தி என்ன பண்றாரு? நடத்துறார். அடுத்து சொல்றாரு பாருங்க, அவர் உனக்கு துணையா இருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயரே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை. அப்போ யோசிச்சு பாருங்க, எந்த பக்கம் வந்தாலும் என்ன தான் வரும்? மேலே இருந்து வந்தாலும் ஆசீர்வாதம் தான், கீழே இருந்து வந்தாலும் ஆசீர்வாதம் தான், சைடில் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதத்தின் சீசனை கத்த துவக்கிறார். சொல்லுங்க, ஆசீர்வாதத்தின் சீசன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்னொன்று சொல்கிறார் பாருங்க, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உன் பிதாக்குடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் ஏற்றுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரி விசேஷத்தினுடைய உச்சந்தேலின் மேலும் வருவதாக. அப்போ இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்ம தலை மேலே வரணும்னு நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? பேசணும். பிள்ளைகள் மேலே என்ன பண்ணணும்? அந்த வார்த்தைகளை பேசணும். அப்படி நீங்கள் பிள்ளைகள் மேலே பேசும்போது அந்த பிள்ளைகள் எப்படி வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க சொல்கிறது இல்லையா, உஷ்டம் வருகிறதை காணாதபடி, பலவீனம் வராதபடி, சுகவீனம் வராதபடி கத்தர் பலத்தால சர்வ வல்லவரின் கரங்களால் நம்ம பிள்ளைகளை கத்தர் பாதுகாக்க போதுமானவராக இருக்கு. இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்ன பண்ணணும்? நம்ம பேசலாமா? பேசுவீங்களா? ஆசீர்வாதத்தின் சீசன். பஸ்ஸில் ஏறி இருக்கிறோம், சீசன் போய்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. தப்பாமல் கனி வரும். தப்பாமல் என்ன பண்ணும்? சொல்கிறா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு. அப்போ எல்லாத்தையும் அருளப்படும் சொல்லும்போது எனக்கு கொடுக்க அவர் போதுமானவர் இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நான் முடிவு பண்ணுறேன், அந்த ஆசீர்வாதம் என் ஐஸ்வர்யம் என்ன பண்ணும்? மாற்றும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு முடிவு பண்ணிக்கணும், என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், உங்கள் குடும்பம் இப்படி தான் இருக்குன்னு வேதம் சொல்லுது. நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கை இல்லவே இல்லை. நீங்கள் இப்போ குடும்பம் நடத்திட்டீங்கன்னா அது அந்த குடும்பம் இல்லை, அந்த குடும்பம் கிறிஸ்துவ குடும்பம் அல்லங்க. திரும்பவும் சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால் நிரப்பக்கூடிய குடும்பமாய் நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பம் என்ன பண்ணும்? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது? ஆமென். அதான் சொல்கிறேன், கத்திரிமேட்டிலேருந்து வேன் வச்சு பஸ்ஸு வச்சு வரணும். ஊரே வந்துடும் சபைக்கு. ஊரே ஒரு நாள் எல்லா ஊரும் சாத்தியிருக்கும். எல்லா ஊரும் என்ன பண்ணிருக்கோம்? கூட்டு போய் எங்கடா போயிருக்குது அப்படின்னா எல்லாம் சொல்கிறோம். புதிய ஏற்பு சபைக்கு என்ன பண்ணிருக்காங்க? சத்தியத்தை காணுமே. ஆமாம், எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது? சுந்தரி சிஸ்டர் ஓகேவா? சொல்லுங்கள், சீசன் மாறுது. சொல்லுங்கள், சீசன் மாறுது. இது வரைக்கும் இல்லாத ஆசீர்வாதத்தின் சீசனுக்குள்ளார கர்த்தர் என்னை நடத்துகிறார். நடத்தி எல்லா ஆசீர்வாதங்களையும் என் வாழ்க்கையிலையும், என் பிள்ளைகள் வாழ்க்கையிலையும், என் குடும்பத்திலையும், இந்த ஊழியத்திலையும் கர்த்தர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். எழுந்திருக்கலாமா?